எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் உண்டாயிருக்கும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் என்னப்படும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எகிப்து தேசத்தின் மீது வரப்போகும் அழிவை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். மேகத்திற்கு நடுவே சூரிய ஒளி தெரிவது போல எகிப்தியருக்கு துக்கத்தின் நடுவே ஆறுதலும் உண்டாகிறது. கர்த்தர் எகிப்தியர் மீது கோபமாய் இருந்தாலும் அவர் அவர்களுக்கு இரக்கமும் காண்பிக்கிறார். எகிப்து தேசத்தார் மீது நீதியின் சூரியனாகவும் வெளிப்படுகிறார். எகிப்து தேசத்தில் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் ஜனம் இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எகிப்து தேசத்திலும் காண்பிக்கப்படும். மெய்த்தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு எகிப்து தேசத்தாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷகராகிய மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எகிப்து தேசத்தில் பிரசங்கித்தார். அந்த தேசத்தில் அநேக சபைகளை ஸ்தாபித்தார். எகிப்து தேசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களில் அநேகம் மேசியாவின் நாட்களில் நடைபெறும். சுவிசேஷத்தின் கிருபைகளும் பிரமாணங்களும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடைபெறப் போகிற சம்பவங்களையும் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்திருக்கிறார்கள். இந்த உலகம் காரிருளில் இருக்கும்போது உன்னதத்தில் இருந்து அருணோதயம் தோன்றி இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஏசாயா எகிப்து தேசத்திற்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பூரணமாய் நிறைவேறும் என்பது ஒரு வியாக்கியானம். ஆனாலும் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நிறைவேறும். யூதர்கள் தங்கள் தேசத்தில் இருந்து தப்பித்து ஓடி எகிப்து தேசத்தில் அடைக்கலம் பெறுவார்கள். இந்த சம்பவம் சனகரிப் யூத தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்தபோது நடைபெற்றது. கர்த்தருடைய ஜனம் யூத தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்திற்கு வந்தபோது அவர்கள் தங்களோடு கர்த்தருடைய வார்த்தையையும் எடுத்து வந்தார்கள். இக்காலத்தில் ஓனியாஸ் என்பவர் எகிப்து தேசத்தில் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் யூதருடைய பிரதான ஆசாரியராய் இருந்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு எகிப்து தேசத்தில் பூபாஸ்தீஸ் என்னும் இடத்தில் எருசலேமில் உள்ள தேவாலயத்தைப் போல ஒரு தேவாலயம் கட்டும் வேலை ஓனியாசிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கட்டிட வேலைக்கான பொறுப்பு பிலோமித்தர் தால்மி அவருடைய பட்டத்து ராணியான கிளியோபட்ரா ஆகியோரின் காலத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசனமானது எகிப்து தேசத்திலே தேவாலயம் கட்டப்பட்ட பொழுது நிறைவேறியதாக வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். எகிப்தில் தேவாலயம் கட்டப்படும் பொழுது அங்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் எகிப்தின் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும் என்னும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும். எகிப்து தேசத்தார் கானான் தேசத்து பாஷையை பேசுவார்கள். கானான் தேசத்து பாஷை பரிசுத்தமான பாஷை. இந்த பாஷையில்தான் கர்த்தருடைய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தியர்கள் கானான் பாஷையை புரிந்து கொள்வதோடு அந்த பாஷையில் பேசவும் செய்வார்கள். அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசுவார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். யூதா தேசத்தில் இருந்து அநேகர் எகிப்து தேசத்தில் வந்து குடியேறுவார்கள். எகிப்தின் பட்டணங்கள் யூதர்களால் நிரம்பி இருக்கும். ஹெலியோபோலிஸ் என்பது எகிப்தியருடைய முக்கியமான பட்டணங்களில் ஒன்று. இந்த பட்டணத்தார் சூரியனை தங்கள் தெய்வமாக ஆராதனை செய்து வந்தார்கள். எகிப்து தேசத்தில் விக்கிரக ஆராதனை அதிகமாக இருந்தது. எகிப்தியரின் பட்டணங்களில் ஹெலியோபோலிஸ் பட்டணமே விக்கிரக ஆராதனைக்கு பிரசித்தி பெற்ற பட்டணம். இந்த பட்டணத்திலும் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பார்கள். இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடுவார்கள். ஹெலியோபோலிஸ் விக்கிரக ஆராதனை நிரம்பிய நிர்மூலமான பட்டணம். இந்த பட்டணத்தில் உள்ளவர்களும் கானான் பாஷையை பேசி
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்வார்கள். எகிப்து தேசத்தில் உள்ள 5 பட்டணத்தார் சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடுவார்கள். கர்த்தருடைய பெயரால் ஆணையிடுவதோடு கர்த்தருடைய நாமத்தில் பொருத்தனையும் செய்து கொள்வார்கள். தாங்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதனை செய்ய போவதாகவும் அவரை மாத்திரமே மகிமைப்படுத்தப் போவதாகவும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுவார்கள். அக்காலத்தில் எகிப்து தேசத்திலே கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு பொதுவான ஆராதனை ஸ்தலம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும். எகிப்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் உண்டாயிருக்கும். எகிப்தியர் கர்த்தருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்வார்கள். பலிகளை செலுத்தும் போது எகிப்தியர்கள் கர்த்தருக்கு பொருத்தனைகளையும் பண்ணுவார்கள். எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் உண்டாயிருக்கும் என்னும் வாக்கியத்திற்கு ஆவிக்குரிய வியாக்கியானம் கொடுக்க வேண்டும். மோசேயின் பிரமாணத்தின்படி உள்ள பலிபீடத்தில் மாத்திரமே கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். ஆனால் ஏசாயாவோ எகிப்து தேசத்தின் நடுவில் இருக்கும் பலிபீடத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்தப்படும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேசங்கள் மத்தியிலே இருக்கும் பிரிவினைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பிரகாரம் நமக்கு ஆவிக்குரிய பலிபீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ சபையே பலிபீடம் உள்ள இடம். எங்கெல்லாம் சபை ஸ்தாபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பலிபீடமும் இருக்கும். இந்த வியாக்கியானத்தின் பிரகாரமாக இஸ்ரவேல் தேசத்தில் பலிபீடம் இருப்பது போலவே எகிப்து தேசத்திலும் இருக்கும். இந்த பலிபீடமே கர்த்தருடைய கிருபாசனம். விசுவாசிகள் எல்லோரும் பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் கர்த்தருடைய சபையில் அவருடைய பலிபீடத்தில் தைரியமாய் கிட்டிச் சேரலாம். எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் இருப்பது போலவே அந்த தேசத்தின் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். தேசத்தின் மையத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை நடைபெறுவது போல தேசத்தின் எல்லை பகுதியிலும் ஆராதனை நடைபெறும். இந்த ஸ்தம்பத்தில் யெகோவா தேவனுக்கு மகிமை என்னும் வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும். எகிப்து தேசத்திலும் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தங்களுக்கு பலத்த துருகமாக்கிக் கொள்வார்கள். எகிப்து தேசத்தாருக்கு மிகுந்த வேதனையும் துன்பமும் இடுக்கமும் உண்டாகும். அவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் அக்காலத்திலே கர்த்தரை அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்வார்கள். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். எகிப்தியரை அவருடைய சத்துருக்கள் ஒடுக்குவார்கள். எகிப்தியருக்கு ஒடுக்கமும் நெருக்கமும் உண்டாகும். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். தங்களை ஒடுக்குகிறவர்கள் நிமித்தமாய் எகிப்தியர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பார். அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். எகிப்தியர்கள் கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். எகிப்தியர் மத்தியிலே தங்கள் இரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் உண்டாயிருக்கும். எகிப்தியர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி மனம் திரும்பி இருப்பார்கள். நினிவேயின் ஜனத்தார் மனம் திரும்பிய போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவர்களுக்கு உண்டாயிற்று. அதே போன்ற கிருபை மனம் திரும்பிய எகிப்தியருக்கும் உண்டாகும். இஸ்ரவேலுக்கு விடுதலை கிடைத்தது போலவே எகிப்தியருக்கும் விடுதலை கிடைக்கும். இந்த விடுதலை ஆவிக்குரிய விடுதலை. இது பாவத்தில் இருந்து உண்டாகும் விடுதலை. இது சுவிசேஷத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு. எகிப்தியர் மத்தியிலே கர்த்தரை பற்றிய அறிவு நிரம்பி இருக்கும். எகிப்து தேசத்தில் அலெக்சாந்திரியா என்னும் பட்டணத்தில் எபிரேய பாஷையில் உள்ள பழைய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த மொழிபெயர்ப்புக்கு செப்துஜிந்த் என்று பெயர். இக்காலத்தில் எகிப்தியர்கள் கிரேக்கு பாஷையை பேசினார்கள். கிரேக்கு பாஷையில் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டதினால் எகிப்தியர்கள் வேதாகமத்தை வாசித்து கர்த்தரை பற்றிய சத்தியங்களை அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்தில் அறிந்து கொள்வார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசுவார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த 5 பட்டணத்தாரும் கானான் பாஷையாகிய எபிரேய பாஷையை பேசுவார்கள். 5 பட்டணம் என்பது திரளான எண்ணிக்கையை குறிக்கும். எகிப்தியர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவார்கள். அவர்கள் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடுவார்கள்.
அந்த பட்டணங்களில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் எனப்படும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது எகிப்து தேசமும் அசீரியாவும் இஸ்ரவேலைப் போலவே ஆசீர்வதிக்கப்படும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் உண்டாயிருக்கும். இதுவும் 1000 வருஷ அரசாட்சியில் நடைபெறும் சம்பவமாகும். எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். பலிபீடத்தையும் ஸ்தம்பத்தையும் எகிப்து தேசத்தில் காணப்படும் பிரமிடுகளோடு ஒரு சிலர் வியாக்கியானம் பண்ணி கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு வேதாகமத்தில் ஆதாரம் எதுவும் இல்லை. 1000 வருஷ அரசாட்சியில் பலிகள் செலுத்தப்படும் பலிபீடம். அக்காலத்திலே எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம் உண்டாயிருக்கும். கர்த்தர் எகிப்தியரை மீட்டுக் கொண்டதற்காக அதன் எல்லையில் ஒரு ஸ்தம்பம் ஸ்தாபிக்கப்படும். இந்த ஸ்தம்பம் எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். எகிப்தின் ஜனங்கள் ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள். கர்த்தர் ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இதற்காக எகிப்தியர் தங்கள் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பத்தை உண்டாக்குவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். ஏசாயா 19:20 முதல் 25 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவர் பரலோகத்தின் சேனைகளோடு பூமிக்கு வந்து அந்தி கிறிஸ்துவை அழித்து பூமியில் தமது நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார் என்னும் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் போது எகிப்தியர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்வார்கள். கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். இந்த சம்பவம் இதுவரையிலும் நடைபெறவில்லை. ஆகையினால் இது வருங்காலத்தில் 1000 வருஷ அரசாட்சியின் போது நடைபெறும்.